வெல்கம் டு டிஎன் eMedia யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய போஸ்ட் அல்லது யூடியூப் வீடியோ எதாக இருந்தாலுமே ஒரே கிளிக்கில் எல்லா சோஷியல் மீடியாக்கள்லையும் ஷேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஃபேஸ்புக் இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் இருக்கலாம், ட்விட்டர் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய சோஷியல்ஸ் அக்கௌண்ட் இருக்கலாம். ஸோ இந்த சோஷியல் அக்கௌண்ட்லைனா ஒரே டைமில் எல்லா சோஷியல் அக்கௌண்ட்ஸ்லையும் எப்படி உங்களுடைய போஸ்ட்டு அல்லது உங்களுடைய வீடியோஸை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுடைய வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட க்ரோம் இருந்துச்சுன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுடைய என்ன டிஃபால்ட் வெப் ப்ரௌசரோ அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் போய்ட்டு கூகுள் போயிருங்க. கூகுள் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல சர்ச் பாக்ஸில் வச்சு பப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். பப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டு காமிச்சிருப்பாங்க. publer.io அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த வெப்சைட்டோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பப்ளர் டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சைனப்புக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஃபுல் நேம் கொடுத்துருங்க, உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க, இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு எகெயின் மறுபடியும் இங்கே கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுங்கிற கிளிக் பண்ணிட்டு சைன்அப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைன்அப் ஆகிடும். ஸோ சைன்அப் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களுடைய சோசியல் அக்கௌண்ட்ஸை முதல்ல ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல் உங்களுக்கு சோசியல் அக்கௌண்ட்ஸ் மெனூஸ் காமிச்சிருப்பாங்க. இந்த சோசியல் அக்கௌண்ட்ஸில் எது அக்கௌண்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கோ டு அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆட் ஆனது எல்லாமே இங்கே காமிச்சிடும். இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது தான், வேலை முடிஞ்சு. ஜஸ்ட்டு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கம்போசிங் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் கம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் தேவையான ஆர்டிகிள்ஸை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வீடியோவோ அல்லது ஒரு இமேஜோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் ஆர் ட்ராக் அண்ட் ட்ராப் மீடியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்ஸை ஒரு ஃபைல்ஸை உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் இதில் ஆர்டிகல்ஸ் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் அங்கே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெனூஸ் இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே மெனூஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி 3 மெனூஸ் தான் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமானாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட கண்டென்ட்டை எழுதிட்டு இந்த இடத்துல போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிடும். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு என்னுடைய ஒரு போஸ்ட்டை நான் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய போஸ்ட்டு. இப்போ நான் ரீசெண்டாக என்னோடய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணது. ஸோ இதை நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த இடத்துக்கு போயிட்டு நான் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ என்னோடய போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 லைன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இதுதான் என்னோடய போஸ்ட்டோட லிங்க்கு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணோன்னே அந்த லிங்க்கு உண்டான அந்த போஸ்ட் இங்கே தம்ப்நெயிலாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ரீடைரக்ட் ஆகிக்கணும். இப்போ இந்த லெட்டர்ஸை நீங்கள் டிசைன் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் லைனை நான் ஹைலைட் பண்ணி போல்டு பண்ணிக்கலாம், இட்டாலிக் பண்ணிக்கலாம். அதை மாதிரி எது வேணாலும் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஜஸ்ட்டு 2 லைன்ஸ் எழுதி முடிச்சுட்டு ரீட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்த உங்களுடைய போஸ்ட் லிங்க்கை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீடைரக்ட் ஆகிடும். ரீட் மோர் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே லிங்க்கை கொடுத்துட்டேன். அதனுடைய தம்பனையில் இங்கே வந்துருச்சு. ஸோ மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது ஃபைலில் ஆட் பண்ண விரும்பணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இதனுடைய மோர் ஆப்ஷன்ஸ் மீடியா ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இதில் கூட நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைல்ஸை நீங்கள் உள்ளே சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம போஸ்ட் எழுதியாச்சு. அதே மாதிரி எந்தெந்த சோஷியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ ஜஸ்ட் போஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா சோஷியல் மீடியாக்கள்லையும் போஸ்ட் ஆகிடும். இப்போ நான் போஸ்ட்டுன்னு கொடுத்தா டேரெக்டாக போஸ்ட் ஆகிடும். இல்லை நீங்கள் ஒரு ஷெட்யூல் பண்ணி போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஷெட்யூல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலண்டர் வந்துடும். இந்த காலண்டரில் எந்த டேட்டில் எந்த டைமுக்கும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணி போஸ்ட் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டேரெக்டாக போஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இதை நான் டேரெக்டாக போஸ்ட் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ப்ரோக்ரஸில் இருக்குது.
அதனால தான் இந்த மாதிரி வந்து பிளிங்க் ஆகிட்டு வருது. ஸோ ஒன்ஸ் போஸ்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட் போஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துடும். பப்ளிஷ்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லி போஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாக்களில் போய்ட்டு நீங்கள் பப்ளிஷ் ஆகிருக்கிற போஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்திருக்குதா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. ஜஸ்ட் 1 மினிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா. 1 மினிட்டுக்கு முன்னாடி தான் நம்ம போஸ்ட் பண்ணோம். ஸோ அது வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ஏகப்பட்ட எந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சுருந்தீங்கனாலும் அந்த பப்ளர் மூலமாக அத்தனை சோஷியல் மீடியாவுக்கும் வந்து நீங்கள் ஒரே கிளிக்கில் வந்து உங்களுடைய போஸ்ட் அல்லது உங்களுடைய வீடியோஸை வந்து ஷேர் பண்ண முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.